ரொம்ப ஆச்சரியமா வைகுண்டத்தை நேர பாக்குறா போல ஒரு நிச்சு விட்டாள். மந்தார குந்த குரவோத்வல சம்பகான்ன புன்னாகநாகவகுளாம்புஜ பாரிஜாதாः கந்தேர்ச்சிதே துளசிகாபரணேன தஸ்யாः யஸ்மின் ஸ்தபஸ்ஸு மனசோ பஹுமானயந்தி. ஸ்ரீரூபிணீ க்வணயதி சரணாரவிந்தம் லீலாம்புஜேன ஹரிநத்னனி முக்ததோஷாம் லட்சதே ஸ்படிககுட்ய உபேதஹேம்னி சம்மார்ஜதீவ ஜதனுக்ரஹணேன்யயத்னः வித்ருமதடாஸ்வமலாமிருதாப்சு ரேஷ்யான்விதானி ஜவனே துளசீபிரீஷம் அப்யர்ச்சதி ஸ்வலகமுன்னசமீச்ய வக்த்ரம் உச்சேஷிதம் பகவதேதி அமதாங்கயச்ரீ. சுவாமி கழுத்துல மந்தாரம் குந்தம் குரவகம் ஜாதி சம்பகம் மாலிகை மாலதி எல்லா மாலையும் போட்டுருக்காளாம் வருஷியா. துளசி மாலை அடியில் இருக்கா, அதை எடுத்துக்கிட்டு மோந்து பாக்குறாளாம். அங்க இருக்கிற புஷ்பம் முதற்கொண்டு சேத்தனமா, அதுக்கு முதற்கொண்டு பிரஜை உண்டா. அந்த பாக்கி புஷ்பங்கள்லாம் சொல்றதுதான் துளசி என்ன தபசு பண்ணாடி என் பிரபு எடுத்து மோந்து பாக்குறாளே. துளசிகாபரணேன தஸ்யாக யஸ்மின் தபஸ் சுமனசோ பகுமானயந்தி. துளசியினுடைய தபஸை எடுத்து பெருமையா பேசிக்கிறாளாம் பாக்கி புஷ்பங்கள்லாம். ஏன்னா அசூயெல்லாம் அங்க கிடையாது இல்லையோ. யஸ்மின் தபஸ் சுமனசோ பகுமானயந்தி. அப்படி பகவான் இருக்கிற கர்ப்பகிரகத்துல மகாலட்சுமி கையில தாமர பூவை தொங்க விட்டு போறாளாம். அது ஒரு ஏடியா ஸ்வர்ணமயமான பித்தி. அந்த அந்த செவரெல்லாம் அந்த பிராகார செவத்துல அம்பாள் அப்படி பிரதிபிம்பம் தெரியுதுதான், மகாலட்சுமியுடைய பிரதிபிம்பம். அதை பார்த்தா தாமர பூவினால பகவானுடைய கர்ப்ப கிரகத்தை பெருக்கிறாளோன்னு தோன்றுதாம். எந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை உலகங்கள் எல்லாம் பிரம்மேந்திர வருண யம குபேராதிகள் எல்லாம் விரும்புறாளோ அந்த பிரபு அந்த தேவியானவள் சம்மார்ஜதீவ ஜதனுக்ரஹணே வாபீஷு வித்ருமதடாசு அமலாமிருதாப்சு சுக்கிரவாரத்துக்கு சுக்கிரவாரம் நிஜவனே தன்னுடைய வனமான லட்சுமி வனத்துல மகாலட்சுமி லட்சுமி வனம்னு ஒரு வனம் இருக்கான் வைகுண்டத்துல. அந்த வனத்துக்கு அழிச்சுன்னு போவா. பிறந்தாத்துக்கு அழிச்சுன்னு வந்து மாப்பிளைய பர்த்தாவை பூஜை பண்ண சொல்றா போல தீபாவளியில அங்க அழிச்சுன்னு போகலாம். சுக்கிரவாரம் தனியா லட்சுமி வனத்துல அங்க பூத்த பூவை கொண்டு பூஜை பண்ணுவலாம். அந்த பூஜை பண்ற போது பெரிய சரஸ்தங்க ஒரே பவழக்கட்டு கட்டின படிக்கட்டு. அந்த படிக்கட்டுல சுவாமி உட்காத்தி வச்சு பூஜை. அந்த புஷ்பத்தை அந்த ஜலத்துல தோச்சு எடுத்து அர்ச்சனை பண்ற போது அந்த சுத்தமான ஜலத்துல அமிர்தமயமான ஜலமா அது. அந்த ஜலத்துல மகாலட்சுமியினுடைய முகம் பிரதிபிம்பம் தெரிஞ்சுதான். அந்த அடக்கத்தை பார்த்தாலாம் சுருளையா இந்த மினித்தி மயிர் தொங்குற அழகும், இந்த புருவத்தினுடைய அழகும், காது பரியந்த ஆண்ட நேத்திரமும், உன்னதமான நாசிகையும், சமந்த அகரமும், காதில் இருக்க திவ்யமான தாட்டங்கமும், இதெல்லாத்தையும் பார்த்தாலாம். என்ன என் முகத்துக்கு இத்தனை அழகு சுற்றுதா, இத்தனைக்கும் காரணம் என் பிரபு முத்தமுட்ட பெருமைன்னு நினைச்சுக்கின்றாளாம். உச்சேஷிதம் பகவதேதி அமதாங்கயச்ரீ வாபீஷு வித்ருமதடாசு அமலாமிருதாப்சு ரேஷ்யான்விதானி ஜவனே துளசீபிரீஷம் அப்யர்ச்சதி ஸ்வலகமுன்னசமீச்ய வக்த்ரம் உச்சேஷிதம் பகவதேதி அமதாங்கயச்ரீ. வைகுண்ட வர்ணனம் பண்ணிச்சிருக்காள். அப்படிப்பட்ட வைகுண்டத்துக்கு போனாள்னு சொல்றாள்.